அது மட்டும் இல்லாம இந்த 4 கேட்டகரிக்கும் எவ்வளவு ஏரியா நீங்க வீடு கட்டணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு அளவு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடபிள்யூசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், உங்க வீடு இருக்கணும். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார்பெட் ஏரியா, நீங்க வந்து ஹாலு, பெட்ரூமு, வராண்டா விட்டுருக்கீங்க, வெளியே வந்து ஒரு காம்பவுண்ட் விட்டுருக்கீங்க, அந்த இடத்தெல்லாம் கழிச்சிட்டு இன்னர் மட்டும் சைடில் காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு ஒரு அடி கேப் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. கார்பெட் ஏரியா உங்களுக்கு வந்து 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கணும். அடுத்த லோ இன்கம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும். மிடில் இன்கம் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி மிடில் இன்கம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள வந்து இருக்கணும். இவங்களுக்குலாம் எவ்வளோ வந்து ஆண்டு வருமானம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி சிம்பிளா வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு 3 லட்சத்துக்குள்ள நீங்க இன்கம் இருக்கணும், செகண்டுக்கு 6 லட்சம், அடுத்து வந்து 9 லட்சத்துலேருந்து 12, லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா, மேக்சிமம் 18 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களோட ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது.